நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம். அம்மன் TRY TMT முறுக்கு கம்பிகள் வழங்கும் வீடு சீசன் 2 தொகுத்து வழங்குவது விஷ்ணுபரத். ஒரு நல்ல வீடு அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம என்ன மாதிரி வீடு கட்டுறோம் அதில் மட்டும் கிடையாது. அது ஒரு நல்ல டிசைன்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஒரு வீட்டோட டிசைன் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கவங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிறது தான் இருக்கு. இந்த வார வீட்டு நிகழ்ச்சிக்காக நான் மதுரையில் அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற காதக்கிணறு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு அழகான ஒரு மண் வீட்டை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ்டு சிட் அவுட் இருக்கு. புது சிட் அவுட் வந்து கிரில் வச்சு பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓப்பன் சிட் அவுட்டாக இருக்கும். இது வந்து க்ளோஸ் சிட் அவுட். இங்கே வந்து அவங்க கிளாஸிங் எஃபெக்ட்காக வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கண்ணாடி வந்து பதிச்சிருக்காங்க. இந்த கலர் கண்ணாடி அப்படிங்கும்போது வந்து வெயிலுக்கும் சரி, இல்லை நைட்டு வந்து நில வெளிச்சத்துலையும் சரி, அது வந்து ஒரு 0 வாட் பல்ப் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் நைட்டில். இப்போது வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருக்குது. இவ்வளோ வந்தோடனே வந்து ஒரு நிறைய கலர்ஸில் வந்து லைட் உள்ளே வருது. இது வீட்டோட நிலக்கல். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோயில்கள்லாம் இருக்கும். நம்ம வந்து தொட்டு கும்பிட்டு உள்ளே போவோம். இது வந்து கோயில் வேலைப்பாடு உள்ள அதே நபர்களை வச்சு தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஒரு பழைய கதவு, இந்த தேக்குமர கதவு. இந்த கைப்பிடி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அதே பழைய வேலை நுணுக்கங்களோடு இருக்குது. நல்ல விசாலமான ஒரு பெரிய ஹால். இது ஒரு 15x14 சைஸ். இது இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணது இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து அவங்க ஆத்தங்குடி டைல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போது வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்மையாகவே வருது. ஸோ இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான். இந்த சைட் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பள்ளமாக தான் இருந்தது. இது வந்து அதனால் பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தை வந்து எடுக்கிறதுக்கு இங்கே இப்போ எல்லோரும் வந்து பெரிய லெவலில் எல்லாம் குழி எடுத்து பில்லர் போட்டு தான் எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் வந்து உடகளில் வச்சு 11 அடி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். அதுதான் இதில் வந்து மேஜர் ஸ்பெஷாலிட்டி. இந்த 11 அடிக்கும் துளி சிமெண்ட்டு கூட நாங்கள் பயன்படுத்தலை. இங்கே கிடைச்ச சுக்கா மண்ணையே வச்சு அடுக்கி இருக்கிறோம். இது வந்து இங்கிலீஷில் வந்து ரேண்டம் ரபிள் மேஷனரின்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் இங்கே வந்து வெத்தலை எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு கல்லையும் அடுக்கி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்புறம் இந்த வீடு நார்மலான ஸ்டைலில் தான் கட்டியிருக்கோம். படிக்கட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து உபயோகப்படுத்திக்க பார்க்கும். இங்கே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து ஒரு வராண்டா இருக்குது. இந்த வராண்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபில்லர் ஸ்லாப்பில் வந்து ஸ்லோ ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வராண்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சுவர்லேருந்து இந்த காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி கேப் இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பிளாட், இந்த பிளாட் பொறுத்த வரைக்கும் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட் ஏரியா. இந்த பிளாட் ஏரியாவில் வந்து அவங்க 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்க. சுற்றி வந்து இடம் விட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வீடு கட்டினாலுமே உங்கள் பிளாட்டில் இருந்து கொஞ்சம் சுற்றி இடம் விட்டு வந்து வீடு கட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லி கேட்க முடியும், எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஜன்னல் வச்சுருக்கோம், ஆனாலும் காற்று வரல, வெளிச்சம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் கூட கேப் இருக்காது. அடுத்து அதை விட பெரிய வீடு வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி கேப் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து காற்று வெளிச்சம் வந்து கண்டிப்பாக தடைப்படும். ஸோ இங்கே ஒரு 10 அடி இவங்க வந்து கேப் விட்டனால அடுத்த காம்பவுண்டில் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வீடு வந்தாலுமே இந்த வீட்டுக்கான வெளிச்சம், இந்த வீட்டுக்கான காற்றுக்கு வந்து எந்த குறையுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு டிசைன் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஐடியாஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும்.
இந்த வீட்டோடைய ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டகன் டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. அது கூடவே வந்து பே விண்டோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் உட்காந்துக்கிட்டு இந்த டேபிளை தள்ளி போட்டு நம்ம இங்கே உட்காந்தே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த வீட்டோடைய சமையல் கட்டு 2 இன்ச் கடப்பாக்கல்ல தான் வந்து அவங்க பயன்படுத்தி ஸ்லாப் போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து கிரானைட் பயன்படுத்தினோன்னா நோசிங் பண்ணுவோம். நோசிங்னா சின்னதாக ஒரு எட்ஜ் இருக்கும், அந்த ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாட்டு. ஸோ அதுக்கும் அவங்க வந்து கடப்பாக்கல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் கட் பண்ணி வந்து சைடில் ஒட்டியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த சமையல்கட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாக சமையல்கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வைப்போம். பட் இவங்க வந்து 2 வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து காற்றோட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடு முழுவதுமே ஜன்னலாக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து ரொம்ப கிச்சன் சுற்றியில் வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. வீட்டில் ஃபேனே போட மாட்டோம், இயற்கையாகவே காற்று வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா பக்கமுமே. அடுத்ததாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 10க்கு 11 சைஸு. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அதே மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. சீலிங் பொறுத்த வரைக்கும் ஃபில்லர் ஸ்லாப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பே விண்டோ வந்து இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்லேயும் வந்து வச்சுருக்காங்க. இந்த பே விண்டோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டிகிட்ருக்கேன்னா பயன்படுத்துங்க. அடுத்ததாக அந்த வீட்டோட பூஜை ரூம். இந்த பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கல் வந்து அந்த கோவில் அமைப்பில் தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த உள்ள ஹால் நுழையும் போது நிலக்கல் அது வந்து ஒரு கல் இது வச்சுருக்காங்க. பூஜை ரூமில் அதே மாதிரி கல் வச்சு அது ஒரு நல்லா இந்த கிழக்கு பக்கமாக வச்சு அது எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பாரம்பரிய இதுபடி வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் ஃபவுண்டேஷனுக்கு மேலே போடுற அந்த பிளிந்த் பீமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஜன்னல் நிலவுக்கு மேலே போடுற அந்த லிண்டல் பீமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம பொதுவாக மோல்டு வச்சு பண்ணுவாங்க. பட் இவங்க மோல்டுக்கு பதிலாக செங்கல் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மோல்டை வச்சு அதில் வந்து ஸ்டீல் வச்சு காங்கிரீட் கலவை ஊற்றி பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து செங்கலை 2 பக்கம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து கம்பி வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் கலவை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் வந்து இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வழக்கமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ இதை பார்க்கும்போது வந்து வித்தியாசமாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க ஜன்னல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஜன்னல்களாக இருக்கும். ஒரு சின்ன ஜன்னல்கள் இல்லை, பெரிய ஜன்னல்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவு கீழே வந்து தாழ்ந்து தான் வந்து வச்சுருப்பாங்க. பொதுவாக இந்த ஜன்னல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது தாழ்ந்துருக்கு, இது எல்லாமே வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றோட்டம் வந்து நேரடியாகவே வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே இதில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த காற்று வந்து டைரெக்டாகவே வந்து ஒரு டவர் ஃபேன் வச்சா என்ன ஃபீல் இருக்குமோ வந்து அந்த ஃபீல் தான் வந்து இருக்கும். நம்ம பொதுவாக கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறதுக்கும் இப்படி தாழ்ந்து வைக்கிறதுக்குள்ள வேறுபாடு இதுதான். இந்த முதல் மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு. இந்த படிக்கட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டைல்ஸ் போடல, அந்த அந்த காங்கிரீட் மேலே வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் தான் வந்து ஒட்டியிருக்காங்க. அதுபோக இது வந்து பழைய ஜமீன் வீடுகளெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா அந்த கைப்பிடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஸ்டாண்ட் வைப்பாங்க. குழந்தைங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக வந்து வச்சுக்கலாம். ஆனால் குழந்தைங்க இருந்தால் தட்டி விட்ருவாங்க. பட் இல்லைனா நம்ம இந்த மாதிரி வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு உண்மையாகவே வந்து அழகாக இருக்கும். இங்கே ஃப்ளோரிங் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருக்கிறோம். ஆத்தங்குடி டைல்ஸில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா லையிங் டைம் நம்ம அதிக நேரம் கொடுக்கணும். அவங்க வந்து லே பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளில் 1.5 நாளில் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வேகம் எடுக்கிறத தவிர்த்து கொஞ்சம் லேயிங் டைம் கரெக்டாக கொடுத்து அவங்களையும் நல்லா லே பண்ண சொல்லி பண்ணும்போது தான் இதனுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கால் திரட்டல் இல்லாமல் நடக்கும்போது எந்த அண்டுலேஷன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். டைம் கொடுத்து நம்ம வேலை வாங்கணும். இங்கே அந்தளவுக்கு டைம் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ வெளியே வந்து உள்ள சூரிய வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைட் வந்து உள்ளே வருது. ஸோ இதுவும் வந்து கிளாஸிங் எஃபெக்ட் தான். நம்ம வந்து
அவங்க அந்த க்ளோஸ்டு சிட் அவுட்டில் வந்து இந்த இதை போட்டிருப்ப பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கண்ணாடி அப்படி யூஸ் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இந்த கேப்லாம் தெரியுது அந்த க்ரீன் கலர் லைட் வர்றது. இங்கே சின்னதாக வந்து ஒரு ஸ்டடி ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாடி கதவை திறந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெளிச்சம் வருது. காற்றோடது பார்த்தீங்கன்னா வந்து ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாலி ஒர்க் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு படிக்கட்டு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஜாலி ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஹைட்டில் பண்ணும்போது நல்ல காற்றோட்டமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சின்ன ஏரியானாலும் இந்த ஜாலி ஒர்க்னால இங்கே வந்து நல்ல காற்று கிடைக்கிது. ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. இந்த வீட்டுடைய எல்லா கதவுகளுமே வந்து அவங்க மறு பயன்பாடு செய்யப்பட்டது தான். ஸோ அதில் சிலதில் வந்து இந்த கைப்பிடி இந்த இதெல்லாம் மட்டும் மாற்றிருக்காங்க. சில இடங்களில் நல்லா இருக்கிறதுல அதையே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 2 பே விண்டோ வச்சுருக்காங்க. இந்த பே விண்டோ கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு சமீபத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கான்செப்டில் ஒன்று. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு ஜன்னல் வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு நடுவில் தான் வந்து இந்த ஜன்னலுக்கான நிலையை வந்து நம்ம நாட்டுவோம். வெளியே கொஞ்சம் இடம் இருக்கும், உள்ளேயும் கொஞ்சம் இடம் இருக்கும். நம்ம உள்ள இடத்துல கொஞ்சம் திங்ஸ் எதாவது நம்ம வச்சுப்போம். பட் இந்த பே விண்டோ கான்செப்டில் இந்த ஜன்னலை முடிஞ்ச அளவு அந்த வெளியே வச்சுக்கிட்டு உள்ளே இருக்க இந்த இடத்த வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பே விண்டோ வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கண்டிப்பாக வச்சுருங்க. ஏன்னா வந்து மாடியில் வந்து நல்லா காற்றோட்டம் இருக்கும். அது காற்றோட்டம் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அது லைவ் கமெண்ட்ரி நல்ல காற்றோட்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் யாராவது வீடு கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து வச்சுருங்க. இந்த பே விண்டோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆக்சைடு போடுவாங்க. பட் இவங்க வந்து ஆக்சைடுக்கு பதிலாக வந்து ஃப்ளோர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு ரெட் கலர் ஃப்ளோர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஜன்னல்லாம் பெரிய ஜன்னலாக வச்சதுனால ரொம்ப ஏறி சுற்றியும் இடம் இருக்கிறதுனால காற்றோட்டமாக இருக்குது. எங்களுக்கு அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த டைல்ஸிலும் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் காலு கொஞ்சம் கிரிப்பாகவும் அதே நேரத்தில் அந்த இது இல்லாத மாதிரி சில்னஸ் இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் இந்த பில்டிங்கில் வந்து நிறைய பே விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காமல் பெரும்பாலும் கிச்சனில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பே விண்டோ இருக்கும். அது வந்து உட்காந்துட்டு இன்ட்ராக்டிவாக அவங்க சமைக்கிறவங்ககிட்ட பேசுகிறது இப்படி பேசுகிற மாதிரியெல்லாம் இங்கே ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. பட் ஒரு ஜன்னலில் தான் பே விண்டோ, அதுவும் பெருசாக வந்து வச்சுருக்காங்க. இந்த ஜன்னலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் அந்த கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரெண்டாவது நீங்கள் கேட்கலாம், என்னடா இது இந்த வீட்டில் வந்து பெட்ரூம்ங்கிறீங்க, கட்டில் இல்லை மெத்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பாய் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாய் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜன்னலை பாருங்கள். இப்போ நீங்கள் படுத்திருந்தா கூட வந்து காற்று வந்து டைரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். இந்த ஜன்னல் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெருசு அப்படின்னால கரெக்டாக அவங்க கீழே வச்சுருக்காங்க. அப்படி கீழே வச்சதில் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமும் இருக்குது, நல்ல காற்றுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஜன்னல் வைக்கும்போது ஒரு வேளை வந்து நீங்கள் சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பெருசாக, அதாவது இப்போ வச்சிட்ருக்கவங்களுக்கு சொல்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி பெரிய ஜன்னலாக வைங்க. அது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. அடுத்ததாக அந்த வீட்டுடைய சுவர் பற்றி சொல்லணும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு செங்கல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த செங்கல் அடுக்கும் முறை அப்படிங்கிறது வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ் பாண்ட், இன்னொன்று வந்து ஃபெல்மிஷ் பாண்ட். இந்த இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெயின் மாதிரி அப்படி ஒன்று வச்சு அடுக்கிறது. இந்த ஃபெல்மிஷ் பாண்ட் அப்படின்னா 2 செங்கல் இப்படி வச்சுட்டு அப்படி கிராஸில் குறுக்கால ஒரு செங்கல் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 செங்கல், கிராஸில் ஒரு செங்கல் அப்படி வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மண் சார்ந்து ஒரு பிளாஸ்டிங் பண்ணுறாங்க, ஒரு மண் சார்ந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபெல்மிஷ் பாண்ட் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வீட்டுக்குமே வந்து ஃபெல்மிஷ் பாண்ட் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் செங்கலுக்கு மேலே வந்து அந்த பைண்டிங்கான கலவையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து மண்ணும் சுண்ணாம்பு சேர்ந்த பட் மோட்டார் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெளிப்புற சுவர் பூச்சி, இந்த வெளிப்புற பூச்சிக்கு வந்து 2 அடுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த முதல் அடுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து செம்மண்,
சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் வந்து கடுக்காய் வெல்லம் தண்ணி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் முதல்ல வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஃபினிஷை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே வந்து மிக்சர் தான், இதே கலவை தான், ஆனால் செம்மண்ணை வந்து நல்லா சலிச்சிருப்பாங்க. இதே வந்து ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா வந்து செம்மண்ணை இந்த அளவு சலிக்க மாட்டாங்க, 2வது லேயரில் நல்லா ஃபைனாக வந்து சலிச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்மூத்தான ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மண் வீடுகள் பொறுத்த வரைக்கும் அந்த ரஃப்பாக இருக்கும்போது ஏதாவது குழந்தைங்கள் ஏதாவது கிராஸ் ஆனாங்கன்னா வந்து சின்னதாக காயம் வர சான்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே வந்து இருக்குது. ஸோ மட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நிறைய வீடாக பார்த்துருப்போம். இந்த ட்ரெடிஷ்னலான வீடுகள்லாம் வந்து உங்களுக்கு அந்த தொட்டிக்கட்டு இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் பொருட்கள் தான். ஆனால் அந்த வீட்டோட ஆர்கிடெக்சர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டாக பிளெண்ட் ஆகி இந்த வீடு இருக்குது. ஸோ ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைல்லையும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பொருட்களை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடு ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவோம். இந்த காரை, செம்மண், நம்ம சுண்ணாம்பு, வெள்ளைப்பாகு, கடுக்கா இதை வச்சு செய்யும்போது அதெல்லாம் பார்த்தேன். அது வந்து எல்லாருக்குமே இப்போ அது ஒரு புதுசாக இருக்குது. இங்கே வந்து பார்க்குறவங்க எல்லாமே கேட்டாங்க, இந்த காலத்தில் எப்படி சார் இப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு. பட் அவரும் மருமகன் இவங்கெல்லாம் ஊக்கப்படுத்தி அதை வந்து பின்னால் இது நல்லா கட்டியிருக்காங்க. இப்போ அது நான் நாளாக நல்லா இறுக்கமாக இருக்கும். வெயில் காலத்தில் நாங்கள் வரும்போது கொஞ்சம் முதல்ல வெயில் அடிச்சுது, உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சில்னஸ் நல்லா இருக்கும். அது இன்னும் அடுத்த வெயில் காலத்தில் நல்லாவே இருக்கும். அதுக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா இருக்கும். இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீலிங் அவங்க டபுள் லேயர் ஃபில்லர் ஸ்லாப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபில்லர் ஸ்லாப் அப்படிங்கிறதுக்கான அந்த வேரியேஷன் இது உண்மையிலே வந்து பலம் தருமா தராதா அப்படிங்கிறதுக்கு இப்படி நீங்கள் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பலம் தரும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ போயிட்டு வந்து எனக்கு அப்படி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிண்டல் பீமுக்கு மேலே பண்ணியிருக்க இந்த ஒர்க் பாருங்கள், இது பார்க்க வந்து ஒரு டிசைனாகவும் நல்லாயிருக்கு. பட் டிசைன் தாண்டி இதுவுமே வந்து ஒரு லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அவங்க இந்த மாதிரி தான் வந்து செங்கல் பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு பிரிக் பெல்ட் வந்து இந்த லிண்டல் பீம் பதிலாக போட்டிருக்காங்க. அது வந்து 2 சைடும் வந்து ஒரு டேம் மாதிரி கட்டி நடுவில் வந்து கம்பி வச்சு காங்கிரீட் போடுவாங்க. பட் இது வந்து கிராஸில் வந்து செங்கல் வச்சுருக்காங்க. பட் பர்பஸ் வந்து ரெண்டுமே சேம் தான். இது வந்து டிசைன் கம் ஒரு லோட் டிஸ்ட்ரிபியூஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் வந்து நம்மளை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இவங்க ரெயின் வாட்டரை தாண்டி இவங்க வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ண அந்த கிச்சனில் உள்ள வேஸ்ட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் குளிக்கிற தண்ணி, இது எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சோக் பிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது அப்படிங்கிறது. ஒருவேளை நம்ம வீட்டில் போர் போட்டிருந்தோம்னா வந்து அந்த போரில் தண்ணி இல்லாமல் ஆகாது. ஏன்னா இது வந்து கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மறுசுழற்சி மாதிரி தான். அதுக்கப்புறம் வெளியே பாருங்கள், ஒரு ஸ்லோப் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லோப் ப்ரூஃப் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த மண் சார்ந்த வீடுகளில் ஒரு மழை பெஞ்சாலோ இல்லை நமக்கு ஏதாவது சாரல் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு காற்று இல்லாமல் இந்த மாதிரி மழை பெஞ்சுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நனையாது. காற்றோட மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து நனையும். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபில் இருந்து டோட்டலாகவே ஸ்லோப்பிங் ரூஃப் கொடுத்துருக்குறோம். இது வந்து அதில் மேஜர், இந்த பில்டிங்கில் மேஜர் ஸ்பெஷல் ஒர்க் அது. இப்போ அதுவுமே ஃபில்லர் ஸ்லாபில் தான் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து ஹெவி லோடு வந்து நம்ம ரூஃப்லேருந்து வெளியே வராது. ஃபில்லர் ஸ்லாப் வந்து எப்படி லைட் வெயிட் ரூஃபோ அதே போல் தான் ஸ்லோப்பிங் ரூஃபும் நாங்கள் வந்து ஃபில்லர் ஸ்லாபாக தான் பண்ணியிருக்கிறோம். அப்போ பில்டிங்லேருந்து 1 அடி ஸ்லோப்பிங் ரூஃப் வெளியே தள்ளும் பொழுது மழை சாரல் கம்மியாக அடிக்கக்கூடிய மலைகளில் பில்டிங் நனையாது. இந்த வீட்டோட ஒரு பேஷியோ ஒர்க்காக ஃப்யூச்சரில் பண்ணணுன்னு சொல்லி சவுக்கு கம்பு வச்சுருக்காங்க. ஸோ இனி தான் வந்து இந்த செடி கொடி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு விதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது. இந்த மண் சுவரில் நம்ம ஆணி அடிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக அடிக்க முடியும். இங்கே பாருங்கள், ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை ஆணி அடிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே டியூப்லைட் பார்த்தா தெரியும், ஒயர் வந்து வெளியே போகலை, கன்சீல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலான ஒரு வீட்டில் எப்படி அந்த சுவரை உடச்சி உள்ளே வந்து அந்த பைப் போட்டு நீங்கள் ஒயர் கொடுப்பீங்களோ அதே மெத்தட் தான் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மண் சார்ந்த வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. இந்த மெத்தடில் இப்படி நம்ம பண்ணும்போது தாராளமாக பண்ண முடியும். இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 2000, ஆன செலவு 40 லட்சம் ரூபாய்.
இந்த வாரம் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் பல வித்தியாசமான வீடுகள் நம்ம வீடு சீசன் 2 நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர வாரங்கள் காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஷ்ணு. டேக் கேர் அண்ட் பாய். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.